வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. சட்டமன்றம் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் தொடர்ச்சியாக அதிமுக இந்த விவகாரத்தில் சட்டமன்றத்தை முடக்கி வருகிறது. வெளியேற்றப்படுறாங்க. நாள் முழுவதும் அவர்கள் அவையில் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்படுகிறது. இதற்கிடையில் இந்த விவகாரத்தை ஏற்கனவே விவாதித்தாகிவிட்டது. இப்போ விவாதிங்க அப்படின்னு அதிமுக கோரிக்கையை வைக்கிறது, வெளிநடப்பு செய்கிறது. இந்த விவகாரத்தை வைத்து கலவரத்தை ஏற்படுத்த அதிமுக தொடர் முயற்சி எடுக்கிறது அப்படின்னு சபையில் அதிமுகவுடைய அரசியலை முதலமைச்சர் விமர்சிக்கிறார். அதே நேரத்தில் இவங்களுக்கு 40-40 அப்படின்னு நம்பர் உறுத்துது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் இதே விவகாரத்தை முன்வைத்து ஆளுநரை சந்திக்கிறாங்க. சிபிஐ விசாரணை இதுக்கு வேணும் அப்படின்னு. நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டவங்கெல்லாம் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரை சந்தித்தார்கள். வெளியில் இதே தான் கேட்டாங்க, சிபிஐ விசாரணை தான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் சட்டமன்றத்தில் பேசுகிறப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு இன்றைக்கி எதிர்க்கட்சி அதிமுக கேட்குது. எடப்பாடி மீதான வழக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் போய் அதை நிறுத்தியவர் எடப்பாடி. அந்தளவுக்கு சிபிஐ விசாரணையை கண்டு அஞ்சினார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டை திமுக தரப்பிலிருந்து முதலமைச்சர் முன்வைக்கிறார். இதில் சிபிஐ விசாரணை வருமா வராதான்ற கேள்வி இருக்கப்போ பாமக இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. இது நியாயமான விசாரணை வேணும், சிபிசிஐடி வேண்டாம், நியாயமான விசாரணை வேணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் போராட்டத்தை நடத்துகிறப்போ 25 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த நபர்களாக 25 ஆண்டு காலமாக கோலோச்சி இருக்கிறாங்க. அப்போதெல்லாம் பல ஆட்சிகளில் இவங்க இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு மட்டும் அப்படின்னு சுட்டி காட்டுவது எதனால்ன்ற கேள்விகளை எழுப்புறாங்க. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். விஷசாராயத்தில் சிபிஐ கோரிக்கை தீர்வா இல்லை திசை திருப்பவா? திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சிவசங்கரி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல சிவசங்கரி அவர்கள்ட்ட, முதல் நாளே இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது சட்டமன்றத்தில். அதிமுக வெளிநடப்பு செய்தது. அதன் பிறகு முதலமைச்சர் வந்தார், பேசினார். இன்று வரை அதே விவகாரத்தை வைத்து, அதே கருப்பு சட்டையை வைத்து திரும்ப செய்வது கலவரத்தை சட்டமன்றத்தில் ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் அப்படின்னு முதலமைச்சர் பார்க்குறாரு. இல்லை, நீங்களே பார்த்தீங்க ஊடகத்தில், உங்களோட தலைப்பே தீர்வா இல்லை திசை திருப்புதலான்னு போட்டிருக்கீங்க. ஸோ எந்த ஒரு சம்பவம், அதுவும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய துயரமான சம்பவம் நடந்த பிறகு ஒரு இயக்கமோ தனி மனிதர்களோ யாராக இருந்தாலும் எதுக்காக போராடுவாங்க? அந்த மக்களுக்காக போராடுவாங்க. திசை திருப்பணும்னு யாராவது நினைப்பாங்களா சார்? மனிதநேயம் உள்ளவங்க, ஈரம் உள்ளவங்க யாராவது நினைப்பாங்களா? நீங்கள் யோசிச்சு பாரு. அதுவும் அண்ணா திமுக நினைக்குமா? நாங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்க. எந்த அளவுக்கு அற வழியில் போராட்டம் நேற்று கூட சார் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேடைகள் மூத்த அமைச்சர் OS மணியன் அவர்கள் எங்க கார் மேல நிற்கிறாரு, ஜெயக்குமார் சார் கீழே உட்கார்ந்து இருக்காரு. இந்த நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்து மாநில விவசாய அணி தலைவர் திரு GK நாகராஜன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க நான் திரும்ப வரேன் சார். மேடம், அதான் எங்களுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் என்ன கார் மேல OS மணியன் சார் இருக்காரு, கீழே ஜெயக்குமார் சார் உட்காந்து அற வழியில் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேடைகள் கிடையாது, எதுவும் இல்லாம நாங்க மக்களின் குரலா ஒலிக்கிறோம். எதிர்கட்சிகளுடைய வேலை என்ன சார்? ஜனநாயக நாட்டில் போராட்டங்கள் அது நடக்கும், அது நடத்தியிருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் நாங்க அனுமதி கேட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டது சார். அப்ப என்ன பண்ணாங்க? ஒரு எதிர்கட்சி என்ன செய்யணுமோ ஆக்கப்பூர்வமா அதை நாங்க செஞ்சிருக்கோம். இன்னொரு விஷயம், இன்னும் இந்த விஷயம் நடந்து இன்னுமே முதலமைச்சர் அங்க போல 60 எண்ணிக்கை சாதாரண விஷயங்கள் ஒரு பேரழிவு போல ஆயிடுச்சு சார். ஒரு கிராமத்துல ஒரு 60 பேர் இறந்திருக்காங்கன்னா அதை சாதாரணமா கடந்து போக முடியாது. அதே போல கிபி பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தா இப்ப நடந்த விஷயங்களுக்கு அதை பத்தி பேசி நம்ம சமரசம் செய்யறதெல்லாம் ஆகாது. பாரதி சார் சொல்றாரு. இல்ல, அது அரசும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தவறு செய்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது. சிபிசிஐடியும் அமைக்கப்பட்டிருக்குது. நிவாரணமும் எங்களுடைய போராட்டம் இந்த அளவுக்கு வீரியமா போறதுக்கு காரணமே என்னன்னா அவங்க தான் சார். ஏன்னா இன்னைக்கு அவர் நேற்று பாரதி சார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஒரு நீண்ட கால அனுபவம் கொண்டவர், ஒரு மூத்த தலைவர். ஆனா அவரையே அறியாம சொல்றாரு, செந்தில்குமார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது தானே. அப்ப என்ன அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தர்றாரா? பிரஸ் மீட் கொடுத்தா தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க, தூங்கி கொரட்டை விட்டுட்டு இருப்பீங்க, நாங்கள் தட்டி எழுப்பணுன்றாரா? ஓகே, ஒரு செந்தில்குமார் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ சாமானிய மக்கள் எங்கே போய் பேட்டி கொடுக்கணும்? எங்கே சார் போய் பேட்டி கொடுக்கணும்? கண்ணை உறுத்துதுன்றாரு முதலமைச்சர். கண்ணை உறுத்தல, மக்களோட நெஞ்சம் உறுத்திட்டு இருக்கு சார். உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக நீங்கள் மக்கள் கண்ணீரில் நெஞ்சு உறுத்தலோடு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேதனையை பார்த்து வருத்தப்பட்டு இருக்காங்க. நீங்கள் மீண்டும் அரசியலை பற்றி பேசுங்க தயவு செஞ்சு. அதிமுக கோரிக்கை என்ன பண்ணணும்? அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். 2023 அதை கடந்த வருடம் நடந்துச்சு இல்லையா? இதே சின்னதுரை, இதே ஏழுமலை, இதே ராமர், இதே முத்து, இதே இவங்க மேலே 50 வழக்குகள் 60 வழக்குகள் இருந்தா நீங்க கண்காணிச்சிருந்தா
இது ஏன் நடக்க போகுது? ஏன் சார் இந்த சம்பவம் நடந்த உடனே மறுநாளே வெள்ளிமலையில பேக்கெட்டுங்க இருக்கு சார், லைவ்ல போடுறான் சாராய பேக்கெட்டுகள். இன்னைக்கு 8000 லிட்டர் கைப்பற்றுறோம், 867 பேரை கைது பண்றோம்னா 24 மணி நேரத்துல செய்யறவங்க ஒரு வருஷத்துல செஞ்சிருந்தா இது நடந்திருக்குமா சார்? இது வந்து சொல்லுங்க, இது ஆரோக்கியமான கேள்வி தானே, நியாயமான கேள்வி தானே? ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறீங்க. அதை தாண்டி இன்னைக்கு அவை நடவடிக்கைகள்ல தொடக்க முதல் வந்து புறக்கணிக்கிறீங்க, போராட்டம் பண்றீங்க, உடனே விவாதிங்க. சார் சிபிஐ உத்தரவிடுற வரைக்கும் நாங்க இப்படிதான் சார் பண்ணுவோம். ஏன்னா இங்க முறையா நடக்காது. ஏன்னா இதே போலீஸ், இதே செட்டப், இதே பேட்டர்ன் 23ல இதே பேட்டர்ன்ல நடக்குது, இப்போ இதே பேட்டர்ன்ல நடக்குதா? எப்படி முறையா சிபிஐ விசாரணை தான் தீர்வு. இப்ப நான் காட்டுற ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஏசுதாஸ்ன்றவர் புகார் கொடுத்தவன கத்தி எடுத்துட்டு சுத்துறானா கள்ளச்சாராய வியாபாரி, 5 நிமிஷத்துல அவனுக்கு தகவல் போகுது. அப்ப எப்படி சார் நம்பிக்கை இருக்கும்? கேட்போம் நான் திரு சஃபி அவர்கள்ட்ட. இதில் ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை வேணும். காரணம் என்னன்னா, இது 2வது முறை நடந்திருக்கு. முதல் முறையில் அரசியல் தொடர்பு இருக்குன்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பாமக முன்வைக்குது, அதிமுக முன்வைக்குது, பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. அப்போ சிபிஐ வந்தால் தானே சரியா இருக்கும்? பாமக, அதிமுக, பாஜக முன்வைக்குதுன்னு சொல்றது எல்லாம் சரிதான். அங்கே அந்த பகுதியுடைய எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்தவர். அந்த சம்பவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு சொல்கிறாரு. அப்படி தானே? அதை வந்து எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் வெவ்வேறு மாதிரி சொல்கிறார். 2 நாள் முன்னாடின்னு சொன்னார், 5 நாள் முன்னாடி சொன்னார், ஒரு வாரம் முன்னாடி எங்கள் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எஸ்பிகிட்ட, எஸ்பி எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. எதிர்க்கட்சி தலைவராக அந்த இடத்திலேயே அவர் தார்மீக உரிமை இழந்து விட்டார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவர் ப்ரெஸ் மீட்டை கொடுத்து நேரடியாக வந்து முதல்வர் சந்திச்சிருக்கலாம். இன்றைக்கி ஆளுநரை போய் கூட்டமாக கருப்பு சொக்காவை போட்டு போய் சந்திக்கிற எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான விஷயங்கள் அங்கே நிகழ வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுத்துருக்கலாம், சந்திச்சுக்கலாம். சரி, ஓகே, விட்டுருங்க. இப்போ சிபிஐ சந்திச்சிருந்தா அவதூறு பொய் இல்லைன்னு கூட மறுத்திருப்பாங்க. இப்போ மேடம் சொல்கிறாங்க இல்லையா, 60 பேர் செத்துட்டாங்க சார், எங்கள் எண்ணத்தில் 60 பேர் செத்துட்டாங்க, கண்ணீரான. திமுக உண்மையிலேயே என்ன சொன்னாங்க, இது எந்த விஷயத்துலையும் மாற்றம் எதுவுமே சொல்லலையே, தவறு நடந்திருக்குன்னு ஒப்புக்கொண்டோம், சட்டசபையில் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பட்டியலிட்டோம், 24 மணி நேரத்துக்குள்ளே என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தமிழ்நாடே பார்த்துச்சு. 24 ஹவர்ஸுக்குள்ள அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, நிவாரணம் உள்பட, அதுவும் அவங்க குழந்தைகளோட நிவாரணம் உள்பட என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம பட்டியலிட்டோம். ஆனால் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த இதில் இவங்க கேட்குறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. காரணம் 2021, 2018, 2022 வழியாக என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஆயிரக்கணக்கில் விஷசாராயத்தினால இறப்பு நடைபெற்றிருக்கிறது. அது உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், கர்நாடகாலாம் ஏகப்பட்ட இது நடந்தது. எந்த வழக்கு சிபிஐக்கு போச்சு? அப்போ பாஜக உண்மையிலே சொல்ல வேணும் இல்லையா, நாங்கள் இந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி நடந்தது, சிபிஐக்கு நாங்கள் கொண்டு போனோம், அது ஒழுங்கான இது நடந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இதை கேட்குறீங்க? குவெஸ்டின் அங்கே தான் வருது. அப்போ உங்களுக்கு எங்கே பயம்? ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தல் வருது, இந்த தொகுதிக்கு பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது. நீங்கள் இந்த ட்ராமாவை போட்டால், ஏன்னா என்ன ஆச்சுதுன்னா 2024 தேர்தலில் அதிமுக தன் சுய பலத்தை நிரூபிக்க பாஜகவில் வெளியே வந்து தனியாக நின்னாங்க. பாவம், முழுமையாக தோத்து போனாங்க. பாஜக என்ன பண்ணுச்சு, தான் எல்லாம் 10 சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் வந்து என்ட்ராக போகிறோம், கால் பதிக்க போகிறோம், என்னென்னவோ புரோடா விட்டாங்க. மொத்தமாக கேலரியில் இல்லாமல் காலியானாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சம்பவத்தோடு எடப்பாடி அவர்கள் எப்படி நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சட்டசபைக்கு வருவது என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். இதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் செய்வது என்று பாஜக ஆச்சப்பட்டு கொண்டிருந்தது. சரியான நேரம் இது அமைஞ்சிருச்சா பாருங்க. இல்லைங்க, இன்னைக்கு அமைதினா எதிர்க்கட்சி அதை தான் பண்ணுவாங்க. இல்ல கார்கே, டு பி வெரி frank, அசெம்பிளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக தெளிவாக ஒரு விஷயம் அரங்கேறுகிறது. அடுத்த நாள் இருக்கிற 60 பேரும் கருப்பு சோக்கா போட்டு உள்ள வராங்கன்னா, this is a pre-planned execution. இவங்க கிளியரா பண்றதுக்காக தான் சொல்ல முடியும். இல்ல எது சொல்றீங்க, சட்டமன்றத்துக்குள்ள வர்றதா இல்ல வந்து 60 பேர் செத்ததா? இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, சிபிஐ விஷயத்தை வந்து நீங்க வந்து தலைப்புல வந்து மடை மாற்றவா திசை மாற்றுவான்னு, இந்த கம்ப்ளீட் விஷயமா அதுதான் சொல்றேன் நான். இவங்களுடைய தோல்வியை மக்களிடம் மறைக்கவும். ஒரே நிமிஷம்
இந்த சட்டம் இல்ல ஒரு இல்ல இந்த யாருமே கொச்சைப்படுத்தல மேடம். இல்ல ஒரு நிமிஷம் இங்க யாருமே கொச்சைப்படுத்தல. இல்ல அவர் தான் சொல்றாரு. யாருமே கொச்சைப்படுத்தல. வெயிட் பண்ணுங்க. சார் ஒரே ஒரு விஷயம் இல்ல என்னடா இல்ல நேத்து வந்து இல்ல நடக்கல மேடம் இங்க வெயிட் பண்ணுங்க. இந்த சட்டமன்றத்துல போய் சேரணும். ஒரே ஒரு வேலிட் பாயிண்ட் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். புகார் கொடுக்கல மேடம் புகார் கொடுக்கலன்னு இவங்க சொல்றாங்களே, கவன ஈர்ப்பு தீர்மானம் இருக்கு சார். கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டசபையில மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு மன்றத்துல 29/3/2023 கொடுத்து அப்பயே நிராகரிச்சீங்க. நீங்க தான் மக்களுக்காக என்னன்னா இவங்க ஒண்ணு இல்ல, அதான் இவ்வளவு பெரிய அசம்பவம் நடந்துருக்கு. மேடம் வந்து கொச்சைப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. பெரிய வார்த்தை மேடம். நேத்து உங்க கட்சிக்காரர் தான் அரெஸ்ட் ஆயிருக்காரு சார். அவர் கட்சியிலே கிடையாது, உங்க கட்சியில இருந்தவரே எல்லா இதுலயும் உள்ளது வந்துச்சு. எல்லா ஊடகத்தையும் வந்துச்சு. என்ன பொறுப்பு? அந்த அன்னூருடைய விவசாய இதுல இருக்கிற சுரேஷ்குமார் இருங்க இருங்க. அப்போ இவ்வளவு இறப்பு நடந்த பிறகு நீங்க அங்க விற்பனை செய்றீங்கன்னா கள்ள சாராயத்தை நீங்க ஆமா பொறுப்புல தான் வந்திருக்கு. செய்தி அப்படிதான் வந்திருக்கு. யாருக்கு சார் இதெல்லாம் நீங்க வந்து விசாரிச்சு முடிக்கணும். கைது செய்யப்பட்ட இல்ல, இதெல்லாம் சின்ன சின்ன என்ன பொடிசுங்க. பெரிய பெரிய அந்த பேர் சொல்லல பல குட்டிகள் இருக்கு. அத ஊழ்ந்து பொறல்ற குட்டிகள் நிறைய இருக்கு. உங்க எம்எல்ஏ உள்ள சொல்றீங்க. போலீஸ் உங்க எம்எல்ஏ உள்ள சொல்றீங்க. போலீஸ் சார் பிடிக்கணும். இல்ல அதான் சிபிசிஐடி வந்திருக்கு. சிபிசிஐடி உள்ள வந்திருக்கு. போலீஸ் தோத்து வெயிட் பண்ணுங்க. சிபிசிஐடி உள்ள வந்திருக்கு. பிரஸ் மீட் கொடுக்கணும். இதுவா சார் சம்பவப்பட்டு அது வேற சிபிசிஐடிக்கு போக சொல்றீங்க. 38 பத்தி பேசுறாங்க. இல்ல அத போக சொல்றீங்க. உணரல சார். இன்னும் கூட அவங்க தவற உணரல சார். இன்னும் கூட அவங்க தவற உணரல. சரி சார். அரசியல் தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா அரசியல் தோத்து போச்சு. கீ உங்ககிட்ட கொடுக்குற சார் இந்த ரூமுக்கு. அப்ப யார் சார் பொறுப்பு? அதிகாரம்ன்ற கீ உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. யார் பொறுப்பு? சரி கேப்போம். அரசு தான பொறுப்பு. ஒரு சின்ன உயிருக்கு அரசு தான பொறுப்பு. என்னன்னா இந்த ரூம்ல வந்து கீ என்கிட்ட இருக்கு. இந்த ரூம்ல கீ என்கிட்ட இருக்கு. ஆனா இங்க இருக்கிற எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனோ இங்க இருக்கிற அவ்வளவையும் கீ வச்சு நான் பாத்துட்டு இருக்க முடியாது. ஒண்ணே ஒன்னு சொல்றேன். நீங்க இல்ல ஆப்போசிஷனா நீங்களே இருக்கீங்க. உங்க எம்எல்ஏ இருக்காரு. உங்க எம்எல்ஏ இருக்காரு. உங்க எம்எல்ஏ சேர்த்து சொல்லுங்க. உங்க எம்எல்ஏ சேர்த்து சொல்லுங்க. ப்ளீஸ் அரசுடைய கடமை. எதிர்க்கட்சி தலைவராக சோர்த்திருக்கிறார். மேடம் ஒரு நிமிஷம். திருவண்ணியரசு 25 ஆண்டுகளா இந்த விவகாரம் கள்ளச்சாராயம் யார் ஆட்சியில் வந்தாலும் நடக்குது. அவரை கேட்டால் இந்த அரசியல் தொடர்பு, இவரை கேட்டால் அந்த அரசியல் தொடர்பு அப்படின்னு. ஆனால் மது விலக்கு வந்துட்டா மட்டும் ஒழிஞ்சிருமா? இங்கே வரக்கூடிய கேள்வி, அரசியல் தொடர்புகள் இருக்க வரைக்கும் இது எப்படினாலும் வந்துட்டே தானே இருக்கும். அப்போ சிபிஐ விசாரணை வேணுன்றதா நியாயமானது? இல்லை, விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு அப்படிங்கிறது முழு மதுவிலக்கு. இதுதான். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். இப்போ குஜராத்திலலாம் வந்து முழு மதுவிலக்கு இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, இப்படி பல மாநிலங்களில், பீகாரில் இருக்குது, இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது. அப்போ ஏன் இதை வந்து ஒன்றிய அரசு, பாஜக அரசு இதை ஏன் வந்து முழுமையாக வந்து முழு மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அதற்கு முன்மாதிரியாக வந்து தமிழ்நாடு அரசு இந்த முழு மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் வந்து நடத்தினோம். அந்த போராட்டத்தில் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வந்தால் இது இன்னும் தீவிரமாயிருமே அப்படின்ற பிரச்சனை இருக்குல்ல? இல்லை, அதுதாங்க. அந்த மாநிலங்களில் எப்படி வந்து தீவிரமாயிருக்கா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம்ல நான் சொல்கிறோம். நாங்கள் அந்த மாநிலம் பீகாரில் இதை விட கொத்து கொத்தா செத்தாங்க, ஆனால் நிவாரணம் கொடுக்கல. அதான், அதாவது விற்பனையை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி, சாவுகளை அதிகப்படுத்தி, அதன் மூலமாக வந்து வருமானம் ஈட்டுவது தவறு. அப்போ நீங்கள் வந்து அதற்கு வந்து நிறைய வந்து மறுவாழ்வு மையங்களை உருவாக்குங்க. அதை வந்து எப்படி வந்து அதுக்கான வளங்களை உருவாக்குங்க, மனித வளங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த முழு மதுவிலக்கை நம்ம கொண்டு வர்றோம். நீங்கள் வந்து அதிகமாக வந்து வேறு ஒரு இல்லீகலாக போவாங்கங்கிறதுனால இதை நியாயப்படுத்துவது, அரசே வந்து இந்த மாதிரி கடைகளை ஓப்பன் பண்ணுவது, அதை திறப்பது, விற்பனை செய்வது அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே வந்து இந்த மக்களை வந்து பாதுகாக்கக்கூடியது அல்ல அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. இது வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த சாராய சாவுகள் அதிகமாக இருக்குது. 2001 பண்ருட்டியில் எத்தனை பேர் இறந்தாங்க? அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது தான் இறந்தாங்க. 57 பேர் ஏதோ இறந்தாங்க. யார் பொறுப்பு? இன்றைக்கி வந்து மரக்காணத்தில் இறந்துருக்காங்க, இப்போ இறந்துருக்குறாங்க. மரக்காணத்தில் கைது செய்யப்பட்டவங்க இங்கே கைது செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து எல்லோரும் இருக்கிறாங்க. இப்போ பின்னாடி வந்து காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காவல் நிலையத்துக்கு பின்னாடி தாசில்தார் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இது விற்பனை ஆகிட்டு இருக்கு.
அப்போ இதை வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அப்போ இந்த பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, திமுக அரசு இந்த விவகாரத்தில் சரியாக நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் வைக்கிறாங்க. மிகச்சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா எல்லோரும் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, எல்லோரையும் கைது செஞ்சுருக்கிறாங்க, எல்லாரும் இப்போ காவல்துறை அதிகாரிகளாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, நீங்கள் வந்து எஸ்பியா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறமும் ஏதோ பூசி மொழிகி யாரையாவது பாதுகாத்திருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரை பாதுகாக்கிறாங்க திமுக அரசு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ பாதுகாத்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, கைது செஞ்சுட்டாங்க, நிதி கொடுக்குறாங்க, அந்த மக்களுக்கான நிதியை கொடுக்குறாங்க, பாதுகாப்பு நிதி தர்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு சிபிஐ விசாரணையை வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜக அண்ணாமலை அவர்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படின்னா தனித்தனியாக தான், ஆனால் ஒரே கோரிக்கையை ஆளுநர்கிட்ட போகிறாங்க, கூட்டணி இல்லைன்றாங்க. இதில் வந்து கூட்டணி அமைச்சிக்கிறாங்க. முதல்ல அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், இவர் வந்து முன்னாள் முதலமைச்சர். முதல்ல வந்து லீகல் தெரியணும். 2023 பொது அனுமதி, சிபிஐக்கு பொது அனுமதி இல்லை. அதாவது பொது அனுமதி இருந்ததா நீங்கள் முன் அனுமதி பெற்றுட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வரணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இன்றைக்கும் வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு, தெலுங்கானா இருக்குது, கேரளா இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது, அதே போல் வந்து மேற்கு வங்காளம் இருக்குது, இப்படிப்பட்ட மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் அவங்க முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. நம்ம கடைசியாக வந்து இவர் வந்து அறிவிக்கிறாங்க. சிபிஐ வந்து உள்ள விசாரணை செய்யணும்னா நீங்கள் வந்து மாநில அரசு இல்லை அவங்களே வழக்க மாற்றணும், இல்லை நீதிமன்றம் மூலமாக போகணும். இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு பாஜகவில் இருக்கிறாரு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, இந்த நாலேஜ் கூட இல்லையா அவங்க வர முடியாதுன்னு சொல்ல வரீங்க. ஒன்று. இன்னொன்று கேட்குறேன் பாருங்க, சிபிஐ ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் வந்து சிபிஐ இதுக்கு முன்னாடி வழக்குகளில் வந்து நீங்கள் வந்து விஜயபாஸ்கர் மீது போடப்பட்ட குட்கா வழக்கு சிபிஐ விசாரணை செஞ்சுது. ஒரே ஒருத்தரை தான் வந்து கைது செஞ்சாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு? எங்கேயும் நடக்கலை. அதே போல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சிபிஐ தான் விசாரணை செஞ்சது. சிபிஐயில் வந்து யாரை செஞ்சாங்க? அதிமுகவினுடைய மாணவரணி பொறுப்பாளர் வந்து அருளானந்தம் ஒருத்தரை கைது செஞ்சாங்க. என்ன வந்து சிபிஐ என்னத்தை வந்து இங்கே வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. இவங்க பாஜக அண்ணாமலை வந்து அப்படியே விழுந்து சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் குஜராத்தில் 2022 மார்பியில் தொங்கு பாலம் விழுந்து 142 பேர் செத்தாங்க. அதுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க சிபிஐ வழக்கு கேட்டாங்க. குஜராத்தில் இருக்கிற முதலமைச்சர் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்களா? அதாவது அண்ணாமலை போன்றவர்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் சிபிஐ குறித்த பார்வை வந்து மாநில உரிமையை பற்றி பேசுகிறாரு அதிமுகனுடைய தலைவர். அவர் மாநில உரிமையை பற்றி பேசும்பொழுது நீங்கள் சிபிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு நீங்கள் கொண்டு வரும் பொழுது முதல்ல மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சிபிஐ அமைப்புகள், சிபிஐ புறம் வந்து பாஜகவினுடைய, மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய, மோடியினுடைய தொங்கு சதையா அல்லது கூலிப்படையா சிபிஐ செயல்படுது அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் வந்து இந்த அரசு என்ன நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறப்போ அப்போ சிபிசிஐடி யாருடைய ஆளா இல்லை? நான் கேட்பேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, மாநில அரசு சிபிசிஐடி போட்டு சிபிசிஐடியில் இதெல்லாம் மறைக்கிறாங்க அல்லது இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை, இதெல்லாம் கைது செய்யலை அப்படிங்கிற ஒரு பொது அறிக்கையை, ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் அதிமுக சொல்லுதோ இல்லை பாஜக சொல்லுதுன்னா இது சரியானது. நீங்கள் எதுவுமே சொல்லலையே. பொதுவாக சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னா எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். தொடர்பு இருக்குது, அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்குது, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்பு படுத்தி பேசுகிறாங்கல்ல, அப்போ வந்து ஒரு பொது அமைப்பு வேணும் சிபிஐன்னு கேட்குறாங்கல்ல. அதாவதுங்க, குற்றச்சாட்டை வந்து நீங்கள் சொல்கிறது உண்டு. அது சம்மந்தப்பட்டவங்களில் இன்னைக்கு ஒரு செய்தியில் வந்து சுரேஷ்குமார் அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர், வேளாண் பிரிவினுடைய கிழக்கு, நான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த நான் ஆதாரத்தோட தந்தி டிவியில் வந்த செய்தி நான் எடுத்து போட்டிருக்கேன். அல்லது தந்தி டிவி செய்தி தவறுன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன். தந்தி டிவி தவறுன்னு அவர் சொல்லணும், நீங்கள் சொல்லுங்க. இல்லை, அதாவது 2 செய்தி தாங்க. நான் வந்து இந்த க்ளோஸ் அப்பில் காட்டுங்க. இல்லை நீங்கள் ஒரு தந்தி டிவியில் காட்டுறீங்க, ஒரு செய்தியை போடுறீங்க. இல்லை இல்லை ஒரு கார்டு போடுறீங்க. இருங்கம்மா, தந்தி டிவி கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு செய்தி, அதாவது கைதான சுரேஷ்குமார் அதிமுகவின் வேளாண் பிரிவு ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்தவர் சொல்லி அவருடைய புகைப்படத்தை போடுறீங்க. ஒன்று நீங்கள் வந்து அது இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் ஆமான்னு சொல்லணும். அதிமுகவில் அப்படி இல்லை, அவங்க சொல்றது ரைட்டு. நான் தொலைக்காட்சி அடிப்படையில் நீங்கள் போட்ட செய்தியின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். இந்த செய்தி தவறா சரியா? இது தவறுன்னு நீங்கள் தவறுன்னு போடுங்க.
நான் தவறா போட்டோம்னு சொல்லுங்க. அப்ப இந்த பின்னணியில இருந்து நீங்க பார்க்கும் பொழுது இதுல 25 ஆண்டு காலமா இந்த வழக்குகள் இவங்க மேல இருக்குது, இந்த வழக்கு பின்னணி இருக்குது. அப்ப இவங்க வந்து ஏதோ திமுக ஆட்சி வந்த பிறகு இவங்க கைது செய்யப்பட்டாங்க சொல்றது தவறு. எல்லா தரவுகளுமே இருக்கு சார், எல்லா தரவுகளும் வச்சிருக்கோம். இவர் வந்து சிபிஐ பத்தி பேசுறாரு, நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லாம் விடுதலை ஆவறாங்க எப்படி? எல்லா இடத்துலயுமே குற்றச்சாட்டு இருக்கு சார், இது பொதுவான பிரச்சனை. என்னதான் தங்கம் தென்னரசு கீதா ஜீவன்லாம் எப்படி விடுதலை ஆவறாங்க? நீங்க வந்து நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது சிபிஐ வேணும்னு போறீங்க, நீங்க ஆளுங்கட்சியான பிறகு இங்கேயே வந்து சிபிசிஐடி போதும்ன்றீங்க. அப்ப நீங்க பண்றது என்ன அரசியல்? தெரிஞ்சோ தெரியாம ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் சார் அதை எடுத்தது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சில அமைப்புகளை நம்பித்தான் ஆகணும். இது வந்து பொதுவான பிரச்சனை சார், இதுல வந்து கலர் பூசாதீங்க. இன்னைக்கு எங்க தலைவர் சொல்லிட்டாரு, எந்த கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும், இதுல கட்சி ஏதும் வேறுபாடு கிடையாது. திரு நாகராஜ் அவர்கள்ட்ட, ஜி.கே. நாகராஜ் அவர்கள்ட்ட, தமிழ்நாட்டில் எப்படி சிபிஐ விசாரணைக்கு வர முடியும்? இது ஒரு அரசியலுக்கான ஒரு சந்திப்பு இல்லையா? அமித்ஷா என்கிட்ட பேசினாருன்னு அண்ணாமலை சொல்றேன். இங்க வந்து ஆளுநரை போய் சந்திக்கிறது, இதெல்லாம் இந்த விவகாரத்தை பொலிட்டிசைஸ் பண்றதுக்கான ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. பாஜக அதை பொலிட்டிசைஸ் பண்ணுது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு, யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதிமுக எம்எல்ஏ பேட்டி கொடுத்துருக்காரு, நான் எல்லாரையும் சந்தித்தேன், மாவட்ட ஆட்சியரை சந்தித்தேன், எல்லாரையும் சந்தித்தேன், எதிர்க்கட்சி எங்களுடைய தலைவரை போய் சந்தித்தேன், எல்லா இடத்துலையும் இது குறித்து நான் விளக்கமாக சொன்னேன், கேட்பதற்கு யாருமே இல்லை. முன்னால் இருந்த ஒரு எஸ்பி அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார் தினமலரில் 2 நாளுக்கு முன்பாக. நான் எச்சரித்தேன், இன்னைக்கு காலையில் ஒரு 3 பேர் சாயங்காலம் இறந்து போகிறாங்க, மது குடித்து அந்த விஷம் கருந்தி. கலெக்டர் பேட்டி தராரு, அது தவறான தகவலை பரப்பாதீங்க, அப்படி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த 3 பேருடைய இறப்புக்கு வந்தவங்க குடிச்சுதான் எத்தனை பேர் செத்துருக்காங்க? கூட இருக்கிறது யாரு? எம்எல்ஏ உதயசூரியன் கூட இருக்காரு, வசந்த் கார்த்தியன் கூட இருக்காரு. என்ன இல்ல என்ன என்ன நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்பட்டது? மரக்காணத்தில் நடைபெற்றது அதே கூட்டம் திரும்ப கள்ளக்குறிச்சியிலையும் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப சிபிசிஐடி விசாரணையில் என்ன நன்மை இருக்கிறது? தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒரு திமுக நிர்வாகி, விடுதலை கட்சிகளை சேர்ந்த நிர்வாகி பெத்தம்பேட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய போதைப் பொருளை கத்தகத்தையே கடத்தி கொண்டு வரார். இல்ல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இல்ல இல்ல அண்ணா, நீங்க போற போக்குல வந்து நீங்க பாட்டுக்கு யாருன்னு சொல்லணும், யாரை சொல்றீங்க நீங்க? 3 சிறுபான்மை பிரிவை சார்ந்தவர்கள், உங்களுடைய பிரிவை சார்ந்தவர்கள் 3 சகோதரர்கள், ஒருவர் திமுகவை சார்ந்தவர். பத்திரிகையில விலாவாரியா வந்துச்சு, நீங்க அவரை போஸ்ட் வச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க? விலாவாரியா வந்தது. நான் பேசி முடிச்சறேன், நீங்க சொல்லலாம் பேரெல்லாம் தான் சொன்னேன். 3 பேர்ல ஒருவர் திமுகவை சார்ந்தவர், 2 சகோதரர்கள் விடுதலை சிறுத்தையை சார்ந்தவர். அதுதாங்க என்ன பேர்? 2 பேர் விடுதலை சிறுத்தையை சார்ந்தவங்க. அதான் சொல்றேன், 3 பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றேன் நான். நீ அதாவது 319 இல்ல பத்திரிகையில் வந்த செய்தி பக்கமா எழுதப்பட்டு வருகிறது. பாஜக நான் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொன்னா சரியா வருமா? பாஜக சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொன்னா பாஜக நான் பேரை தான் சொல்றேன், நான் பேரை நான் எடுத்து வரேன். நான் அனுப்பிச்சு டீடைல் அனுப்பிச்சு ஒரு நிமிஷம் இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு ஆதாரம் இருந்தா இப்ப சொல்லுங்க. சொல்றேன், பேர் கையில வச்சு சொல்றேன். இந்த கதையெல்லாம் விடாதீங்க, கரெக்ட்டா நீங்க பேசுங்க. பத்திரிகையில வந்ததா 3 பேர் ஒருவர் திமுகவை சேர்ந்தவர். நான் ஆதாரம் சொல்றேன், ஆதாரம் கேக்குறாங்க. சொல்றேன் சும்மா போற போக்குல சொன்னீங்கன்னா எப்படி? அண்ணாமலை சாரா விக்கிறார் சொல்றேன், நீங்க விட்டுவீங்களா? நான் பேசி முடிச்சிட்டு சொல்றேன். அது தவறுங்க. சொல்றேன், விடுங்க. நான் சொல்றேன், குற்றச்சாட்டு சொல்லனா அது குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் சொல்லணும். நண்பரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், உங்களுக்கு பேசுங்க. நீங்க வந்து இங்க பாருங்க, இல்ல அத யாரு கேக்குறா? அது சொல்லுங்க. இஸ்லாமிய சொல்லாம நீங்க வந்து சேர்ந்தவர் சொல்றாரு, போதை கடத்தாங்க சொல்றாரு, ஆனா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. செத்தது எல்லாம் இந்துக்கள், காய்ச்சது இந்துக்கள். நீங்க இப்படி கொண்டு வாங்க. ஒரே நிமிஷம் பேசி முடிச்சறேன். இஸ்லாமியர் எதுக்கு சொல்றீங்க? முடிச்சறேன் நீங்க சார். இல்ல இது இவர் பேசுறது எல்லாமே வந்து வன்மத்தோட மதவெறியோட பேசுறாங்க. யாருன்னு பொத்தாம் எது மதவெறி? எந்த சமூகத்தினுடைய சமூக நீதிக்காக பாடுபடுறீங்களோ அந்த சமூக நீதி இங்க செத்து கொண்டிருக்கிறது. நீங்க எந்த சமுதாயத்துக்காக போராடி கொண்டிருக்கீங்க அந்த சமூக நீதி செத்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியை குடுக்கி வைப்பது சமநீதியா? இதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா மாநிலத்திலும் இருக்கு. இல்ல அவங்க இல்ல சரி சிபிஐ விசாரணை எல்லா மாநிலத்திலும் இல்ல ஒரு கள்ளச்சாராயத்தில் எந்த மாநிலத்தில் சிபிஐ விசாரணை நடந்திருக்குன்னு கேக்குறாரு. பாருங்க,
சிபிஐ விசாரணை எங்க நடந்தது? இப்ப பீகார்ல இறந்தாங்க. ம். பீகார்ல இருந்ததுன்னா அந்த முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நிவாரணம் கள்ளச்சாராயம் குடித்தால் சாவு வரும் என்று தெரிந்து குடிக்கிறார்கள், அதற்கு ஏன் நான் நிதி தரணும்னு சொன்னார். ஆனா தமிழ்நாட்டில் நடந்தது 10 லட்சம் ரூபாய், 45 குழந்தைகள் பெற்றோரை இழந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் 4 லட்சம் ரூபாய் 45 குழந்தைகள் பெற்றோரை இழந்திருக்கிறார்கள். மரக்காணம் நடந்தது என்ன நடந்ததோ, மரக்காணத்தில் நடந்த விஷயம் திரும்ப இங்க நடந்திருக்கு. திரும்ப கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிறது. எம்எல்ஏக்களுடைய துணையோடு நடந்திருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அதுதான் கேள்வி. இல்ல. போதைப் பொருள் தட்டுப்பாடின்றி கிடைக்கிறது. தமிழகத்தில் என்ன நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது? சரி, இதுல ஆளுநர் என்ன சார் பண்ணுவாரு? மாணவர்களுக்கு எளிதாக போதைப் பொருள் சென்று சேர்கிறது. இல்ல, இது அரசியல் குற்றச்சாட்டு. நீங்க ஆளுநரை போய் சந்திக்கிறீங்க. ஆளுநர் தமிழக அரசு துணை போகிறது. நான் சொல்லி முடிச்சிருக்கேன் கவர்னர். இல்ல கார்கே, ஒரே நிமிஷம். அதாவது சாராயம் விற்பது என்பது, கார்கே முடிச்சிடுறேன், சாராயம் விற்பது என்பது அரசுக்கு வருமானம். கள்ளச்சாராயம் விற்பது என்பது திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு வருமானம். இல்ல, அதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல சார், இல்ல, அததான் கேள்வி எழுப்புறாங்க. கலக்கப்படுகின்ற ஒரு நிமிஷம், அந்த கெமிக்கல் தான் இன்னைக்கு பலர் உயிர்வா காரணமாக இருந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்க, இல்ல இல்ல, நீங்க சாராயம்னு தெரிஞ்சு அவங்கள விற்க வைக்கிறது எங்களுக்கு என்ன சார் லாபம்னு கேட்டாங்க. அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரஸ் மீட்ல கேட்டாங்க. இந்த நபர்கள் ஒவ்வொரு ஆட்சி இருந்தப்பவுமே காய்ச்சிருக்காங்க, கள்ள சாராயம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ பொலிட்டிக்கல் தொடர்பு எல்லா இடத்துலையும் தான் இருந்திருக்கு உங்களுக்கு. திமுக மட்டும் சொல்றீங்க. அதாவது கார்கே மது விலக்குங்கிற அந்த இதை நீக்கி மலிவு விலை மதுவை கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார். அப்ப அவர் சொன்னது உடல் உழைப்பாளர்கள் குடிப்பதற்கு தேவை என்று குறைந்த விலையில் மலிவு விலை மதுவை கொண்டு வந்தார். இன்னைக்கு நிலைமை எப்படி ஆயிடுச்சு? டாஸ்மாக் கடையில் குடிப்பதற்கு பணம் இல்லை, ரொம்ப விலை அதிகமாயிருச்சு. கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு திமுக நிர்வாகிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப மது விலக்கு இருக்கு. கடந்த 10 பேசி முடிச்சிடுறேன். தவறு சார். ஆக்சுவலா நீங்க பேசுறது எல்லாமே கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியில கள்ளச்சாராய விஷச்சாராயம் நடந்து இறந்தார்களா நான் கேட்கிறேன். திடீர்னு திமுக வந்த உடனே சார் எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு சார். எல்லா ஆட்சியிலும் எங்க ஆட்சியை சேர்க்காதீங்க சார். 10 வருஷத்தை சேர்க்காதீங்க. 10 வருஷமா? ஆமா, கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க சொல்லுங்க. 19 நடந்தது. அப்போ என்ன சார் நடந்தது? என்ன மேடம் சொல்றீங்க? எவ்வளவு இருக்காங்க? கோவிட் எவ்வளவு இருக்காங்க? கோவிட் கொடுங்க. பேர் வேற கொடுங்க. நீங்க உங்க ஆளே இல்ல எங்க கட்சியில இல்லங்கறீங்க. உங்களுக்கு எப்படி நான் சொல்ல முடியும்? உங்க கட்சியில இல்லங்கறீங்க. ஒரு நிமிஷம் அவர் வெளிய உறுப்பினர் கார்டை காட்டுங்க. முடிச்சிருங்க நாகராஜ் ப்ளீஸ். ஆக இங்க சட்ட ஒழுங்குங்கிறது முதலமைச்சர் கையில இல்ல, அவரால் அதை கட்டுப்படுத்த இயலவில்லை. அரசாங்கத்தின் கட்டுப்பாடு முதலமைச்சர் கையில இல்ல. இவ்வளவு பாதிக்கப்பட்ட சமூகநீதியை காக்கிற சொல்ற இந்த அரசு கூட இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த சமூகநீதியை சார்ந்த மக்கள், அப்பாவி மக்கள், ஏழை எளியவர்கள் இறந்திருக்கிறார்கள். 45 குழந்தைகள் அனாதையா இருக்கிறது. கணவன் மனைவி இருந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் போய் பார்த்தாரா? விடுதலை சிறுத்தைகள் தர்மலிங்கையா பதவி ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? 2 எம்எல்ஏ 2 எம்பி எங்களுடைய கட்சி அங்கீகாரம் கிடைத்துவிட்டது என்று பெருமைப்படுவதா இந்த கட்சி? நான் கேட்கிறேன். நேத்து போராட்டம் பண்ணிருக்காங்க சார். எப்படி நியாயமாக போராட்டம் பண்ணிருக்காங்க? என்ன போராட்டம் சார்? பதவி ராஜினாமா செய்ய வேண்டாமா விடுதலை சிறுத்தைகள்? ஓஹோ, வெளியே வர வேண்டாமா? இவர்கள் சார்ந்த சமுதாயம், இவர்கள் தூக்கி பிடிக்கின்ற சமுதாயம், எந்த சமுதாயத்தை காக்க சமூக நீதி சொல்றாங்களோ அந்த சமுதாயத்துடைய சமுதாய சேர்ந்தவர்கள் கொத்து கொத்தாக ஒரு இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா,
இந்த சாராய சாவுகள் 60 பேர் இறந்துருக்குறாங்க. இந்த 60 பேரில் இவங்க சொல்கிறது அதில் வெறும் தலித்துகள் தான் அப்படிங்கிற பார்வையை வந்து செலுத்துகிறாங்க. 12 பேர் அதில் இறந்தவங்க வன்னியர்கள். நீங்கள் வந்து 13 பேர் வந்து காட்டுநாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமியர், உடையார், அதாவது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அதில் இருக்கிறாங்க. குடிகாரர்கள் வந்து குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்கிறது அப்படிங்கிறது இவருடைய சாதி புத்தியை காட்டுது, சாதி வெறியை காட்டுது. நீங்கள் இறந்தவங்க உழைக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், அவ்வளோதான். நீங்கள் அதில் ஜாதியை சொல்கிறது இருக்குல்ல, ஜாதி வெறியத்தை வந்து நாகராஜ் அவர்கள் வந்து சொல்கிறாரு. ஒன்று இது வந்து ஆய்வு செஞ்ச அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறோம். இன்னென்ன சாதிங்கிறதுக்காக நான் சொல்லலை, இப்படிப்பட்ட சாதி புத்தி உள்ளவர்களுக்கு அந்த சாதி புத்தி தான் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். இருங்க. ஒன்று. ரெண்டாவது, கலைஞர் அவர்கள் திறந்து விட்டாங்க, இல்லைன்னா திமுக அது பண்ணுச்சு அப்படின்னா இந்தியா முழுக்க மோடி திறந்து விட்டார், மோடி வந்து குடிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. மூணாவது, இவங்க வந்து 24ஆம் தேதி போராட்டம் நடத்தினாங்க பாஜக. அந்த போராட்ட நடத்தல எல்லாத்துக்கும் பாட்டில் கொடுத்தாங்களே, எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கல்ல, எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தீங்களே. சாராயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறவங்களுக்கு சாராயத்தை கொடுத்துட்டு இவங்க வந்து போராட்டம் நடத்துவாங்களாம். இங்கே மது விலக்கை பற்றி பேச கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாருக்கும் குடிச்சிட்டு எல்லாம் நீங்கள் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, அதையெல்லாம் வீடியோ பார்க்குறோம்ல. அதாவது இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து ரவுடிகளை பற்றி பேசுகிறாரு. தமிழிசை அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்க, பாஜகவில் போல ரவுடிகளை சேர்த்துட்டு கட்சி நடத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. ரவுடிகள் வந்து பாஜக இருக்கிறாங்கன்னா நான் சொல்லல, தமிழிசை அக்கா சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஒட்டுமொத்தமா ரவுடிகள் பூரா பாஜக இருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டு போச்சுன்னா பாஜகவில் இருக்கிற ரவுடிகளால தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? ரவுடிகள் தாங்க இருக்காங்க பாஜக, சமூக பாஜக இருக்கிறாங்க. யாரு இருக்கிறாங்க கட்சியில? ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் அலோவ் பண்ணுங்க, ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும். அதாவது அவர் சொன்னார், கருணாபுரத்தில் அதிகமாக வாழ்கின்ற மக்கள் ஏங்க சாதி எந்த சமூகத்துக்கு நீங்க பிரதிநிதியா இருக்கீங்க? பாஜக எந்த சமூகத்துக்கு பிரதிநிதியா இருக்கு? இந்துக்களுக்கான என்னங்க நீங்க பேசுறீங்க? இந்துக்கள் தானே நீங்க பேசுறீங்க, யாரா இருந்தாலும் சரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தார்மீக பொறுப்பேற்க வேண்டாமா? நாங்க ஏங்க தார்மீக பொறுப்பேற்கிறோம்? எந்த சமுதாயத்துக்காக போராடுறீங்களோ, எந்த சமூக நீதி பத்தி பேசுறீங்களோ அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் உங்களுக்கு உறுத்துது. நாடாளுமன்ற உறுப்பினர் 2 பேருக்கு உங்களுக்கு உறுத்துது. மோடி ரிசைன் பண்ணாரு, எதுக்கு மோடி பிரதமரா பதவி ஏற்கிறாரு? எதுக்கு பதவி ஏற்கிறாரு? குஜராத்ல 142 பேர் இறந்தாங்க. குஜராத்ல 142 பேர் மறுபடி தொங்கு பாலத்துல இறந்தாங்க. எந்த முதல்வர் வந்து ரிசைன் பண்ணாங்க? பிரதமர் ரிசைன் பண்ணிட்டாரா? என்ன பேசுறீங்க? ஓகே, முடிச்சிருங்க நாகராஜ், பிரேக் பண்ணும். அந்த போதைப் பொருள்ல சொல்லிடுறேன். அந்த போதைப் பொருள்ல பெத்தாம்பேட்டமினுடைய விற்பனையில கொண்டு வந்ததுல பத்திரிகையில் வந்த செய்தி, ஜாபர் சாதிக்கின் சகோதரர் விடுதலை சிறுத்தையின் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் சொல்ற பேர் முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோருக்கும் தொடர்புள்ளது. இது வந்து இது வந்து ஆதாரம் இல்லங்க. நான் முகமது சலீம் உடைய நாராஜ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன ஜாபர் சாதிக்கினுடைய சகோதரர் முகமது சலீம், அவருடைய சகோதரர் மைதீன், இவர்கள் வந்து இருவரும் நீங்க குஜராத்ல போதைப் பொருள் வந்து எங்க இருந்து வருது? நீங்க அதானி துறைமுகத்துல இருந்து வருது. நீங்க எங்க மத்திய இருங்க. அதாவது இந்த விவாதத்தை எப்படி நடத்துறாரு கொண்டு வராருன்னா, குஜராத்ல இருந்து இருங்க மிஸ்டர், கொஞ்சம் இருங்க மிஸ்டர், நான் பதில் சொல்றேன் மிஸ்டர், நீங்க கொஞ்சம் இருங்க, நான் பதில் சொல்றேன். நான் பேசுறேன் மிஸ்டர் நாகராஜ், கொஞ்சம் இருங்க. நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. முகமது சலீம் இந்த விவாதத்தை அப்படியே நீங்க போதைப் பொருள் தான பேசுவோம், நிர்வாகிகள் பேசுவோம். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே பேசலாம். ஒரு சிபிஐ விசாரணை தான் நியாயமா நடக்கும்னு இன்னைக்கு அதிமுக கேக்குது. ஆனா நெடுஞ்சாலை விவகார டெண்டர் முறைகேடு விவகார கேஸ்ல சிபிஐ விசாரணை வேண்டான்னு உச்சநீதிமன்றம் போய் அதிமுக தடுத்தது. அந்த அளவுக்கு சிபிஐ விசாரணையை பார்த்து அஞ்சியது அதிமுக முதலமைச்சர் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு, அவர் கடந்து வந்த பாதை, வழக்கு கடந்து வந்த பாதையே அவருக்கு தெரியல. அந்த சீல் உரையிட்ட கவர் அங்கே போனாங்க இல்லையா சார், அது மீண்டும் என்ன உயர்நீதிமன்றத்துக்கு வந்து சிபிஐ வேணும்னு இவர் கேட்டு போல, உயர்நீதிமன்றம் சொன்ன போது அங்கே போச்சு. அந்த கவருக்குள்ள அந்த சீலை உரைக்காம பண்ணது தப்புன்றதுனால திரும்ப ஹைகோர்ட் வந்துச்சு. ஹைகோர்ட்ல அதுல எதுவுமே முகாந்திரம் இல்லைன்னு வழக்கே வந்தாச்சு. வேணும்னா வழக்கு தொடருங்கன்னு சொல்லும்போது இவங்க ஏன் அமைதியா இருந்துட்டாங்க? வழக்கை வாபஸ் வாங்கணுன்றதான் எங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. இவர் வந்து விஷயத்தையே தெரியாம பேசிட்டு இருக்காரு. அதை தான் இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் விளக்கமா சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம், நடவடிக்கைன்றீங்க எல்லாரும். நடவடிக்கை எடுத்தாரு, இத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணாருன்னா உங்களுடைய தவறு. ஒரு அரசு கண்காணிக்கணும். லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு கவர்மெண்ட் கீழே தான் சார் இருக்கு, ஒரு அரசு கீழே முதலமைச்சர் கீழே தான் இருக்கணும். எல்லா மூலையிலும் கண்காணிப்பு இருக்கணும்.
தவறு நடந்த பிறகு நீங்க அதிகாரிகளை பலியாடாக்கிறத விட்டுட்டு இந்த நடவடிக்கையில 2 விஷயம் சார். நடவடிக்கைன்றது முன்னாடி ஒண்ணு இருக்கு, பின்னாடி ஒண்ணு இருக்கு. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடவடிக்கை 2003 சம்பவத்துக்கு பிறகு எடுத்திருந்தா அது நடவடிக்கைலாம். ஆனா எடுக்காம இருந்துட்டு அதே பேட்டர்ன் அதே ஆட்களோடு 24 வரும்போது அது என்ன நடவடிக்கை? அது என்ன சார்? வருமுன் காப்போம் சார். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி யாருக்கு லாபம்? வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போடணுமா, வெள்ளம் அடிச்சுட்டு போன பிறகு அணை போடணுமா? யாருக்கு என்ன லாபம் சார்? இது என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இதுல ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்லை. உயிர்னா உயிர். ஏழை தொழில் அங்க வசிச்சதெல்லாம் ஏழை தொழிலாளிகள் சார். அதுல ஜாதி மதத்தை கலக்காதீங்க. இன்னொரு விஷயம், இதுல உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயனும் ஈடுபட்டிருக்கதான் அந்த பொதுமக்கள் சொல்றாங்க. அதனாலதான் அரசியல் தலையீடு இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். சிபிஐக்கு இல்ல அத வெளிப்படையா சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. பாமக நிறுவனர் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க சார். இந்த நெட்வொர்க் எல்லாம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் என்னன்னா சின்ன சின்ன ஆட்கள், சில்லறை வியாபாரிகள், பெரிய பெரிய முதலைகளை பிடிக்கணும்ன்றதுதான் எங்களுடைய எண்ணம். அதுக்காக தான் சிபிஐ. ஏன்னா இந்த குற்றச்சாட்டு வசந்தம் கார்த்திகேயன் மேலயும் உதயசூரியன் மேலயும் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக அங்க வசிக்கிற மக்கள் தான் சொல்றாங்க. நீங்க லைவ்ல போட்டீங்கல்ல, கைது செய்யப்பட்ட நபர் அதிமுக பண்ணாங்க. அது இல்லையே, மறுத்துட்டுமே. அவர் 2018 சார் நாங்க எம்எல்ஏ பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். 2 எம்எல்ஏக்களோட ஆதரவுல தான் அங்க நடக்குது அப்படின்னு. வனத்துறையுடைய ஆதரவு இல்லாம எப்படி கல்வராயன் மலையில நடக்கும்? வனத்துறை என்ன பண்ணுது, போலீஸ் என்ன பண்ணுது? இன்னொரு விஷயம், மைய பகுதியில இருக்கு சார் அந்த ஏரியா. முன்னாள் அமைச்சர் உங்க முன்னாள் திண்டுக்கல் சீனிவாசன் மேடம் என்ன பேசுனான்னு பாருங்க. வனத்துறை அமைச்சரா இருந்தாரு உங்க திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேசுறாரு? பெரிய துயரம். 2001 பத்தியே பேசுறாங்க எல்லாரும். 2006 2011ல 481 பேர், 1998 கிருஷ்ணகிரியில 500 பேர். நானும் ஹிஸ்டரி சொல்ல முடியும். அதனால யாருக்கு என்ன பலன்? தீர்வை நோக்கி போனோம்னா பரந்த மனப்பான்மையோடு அரசு கவனத்தோடு மக்களை காப்பாற்றணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க ஓட்டு போட்டவங்க போடாதவங்க, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, தோழமை கட்சி, எல்லா கட்சிக்கும் சேர்ந்த அரசு தான் சார் பொறுப்பு. அதை தான் நாங்க கோரிக்கை வளர்த்துறோம். இங்க சிபிசிஐடி செயலிழந்து போயிருக்கு. போதை என்ன ஆறா ஓடிட்டு இருக்கு. நான் சொல்றேன், அரசு நிர்ணயிச்ச தொகையை விட எதுக்கு அதிகமா விற்கிறீங்க? கள்ளச்சந்தையில விற்பனை செஞ்ச பிறகுதான் கள்ளச்சாராயம் பெருகுது. ஏன்னா 200 ரூபாய் கொடுத்து வாங்க முடியல சார். அதனால 30 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு குடிக்கிறாங்க. ஒரு பக்கம் கள்ள சந்தையில விக்குது, ஒரு பக்கம் போலி மதுபானம், இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம். அப்ப என்ன தமிழ்நாடே என்ன சார் போதையில மூழ்கி போயிருக்கு சார். கிட்டத்தட்ட ஜூன்ல மட்டும் 15 கொலை போதைனால நடந்திருக்கு. ஜூன்ல மட்டும் 15 கொலை நடந்திருக்கு சார். போதை சார் கொரோனா காலகட்டங்கள்ல கூட நீங்க அந்த நன்றியை மறக்க கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன், கொரோனா காலகட்டங்கள்ல கூட ஐசோலேஷன், நெருக்கமான பகுதிகள், குடிசை மாற்று வாரிய பகுதிகளுக்கு கூட நடமாட வாகனங்களை செலுத்தி வீடு விடா காய்கறியை கொடுத்து இந்த தமிழ்நாட்டை மக்களை காப்பாற்றுவார் எடப்பாடியார். அந்த நன்றியை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு அந்த நன்றியை மறந்துடாதீங்க. இரண்டாவது அலையில அரசு குடிக்க வைக்குது. இரண்டாவது அலையில என்ன சார் சொல்லுங்க, என்ன நடந்தது? ஒரு அமைச்சரை இழந்தோம் சார். இந்த அரசை பார்த்து கேட்கிறேன், விட்டுடுங்க, எதிர்கட்சின்னு விட்டுடுங்க, வீழ்ச்சிக்குங்கன்ற மக்களை காப்பாத்து. இல்ல அவங்க கேட்கறதுல போன வருடம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் அப்போ சிபிஎஸ்சி போட்டீங்க, விசாரணை பண்ணீங்க, திரும்ப நடக்குது, மாதம் நடக்குது, 60 பேர் இறந்துட்டாங்க. அப்போது சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். இது வெறும் அதிகாரிகள் மட்டும் அப்படின்னு அரசு அதை தவிர்த்திட முடியுமா? இன்னும் வெடிச்சு கலன்றாங்க. அரசு அப்படி தவிர்க்கவே இல்லை கார்கி. அதுதான் விஷயம். இவங்க திரும்ப அந்த குற்றச்சாட்டு சொல்றது தான் இருக்காங்களே தவிர அரசு செய்த விஷயங்களை மூடி மறைக்க பார்க்குறாங்களே தவிர இப்போ சிபிஐ விசாரணை கேட்கறதுனால தமிழ்நாடு அரசு கடந்த 4 நாளாக என்னெல்லாம் செய்திருக்குங்கிறத மறைச்சிடலாம், மக்களுக்கு தெரியாமல் போயில சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் அதை சொல்லவே இல்லை. இன்னொன்று, அதிகாரிகளை மட்டுமில்லை, இது என்னெல்லாம் யாரெல்லாம் இல்லை சம்மந்தப்பட்டிருக்காங்களோ ஒருத்தரை விடாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு சட்டசபையில் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி சம்பவம் நடக்கும்போது மாண்புமிகு முதல்வர், இப்போ இருக்க முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ அவர் சட்டசபையில் பேச நேரம் கேட்கும்போது என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, எடப்பாடி அவர்கள் என்னெல்லாம் அதில் மறைக்க பார்த்தாரு, என்னெல்லாம் மூடி மறைக்க பார்த்தாரு எல்லாம். ஆமா மேடம், வெளியே டிவியிலேயே நான் டிவியில பார்த்து சொன்ன ஆளு தானே. இல்ல அதுக்கு என்ன பழங்கதை நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, முடிச்சிடணும் இல்லையா?
எங்க பழங்கதை நீங்க தான் 2001ல நீங்க தான் போறீங்க. சொன்னதுக்கு நான் அதான் இருங்க. என்னன்னா இப்போ அரசு ரொம்ப தெளிவா செயல்படுறதை இவங்களால தாங்க முடியல. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, முன்னாடியே நடந்தது எல்லாம் சரிதான். அதனால அது பேர் கள்ள சாராயம். அதாவது யாரும் காண சாராயம் காய்ச்சறவன் வந்து கலெக்டர் சொல்லிட்டு சாராயம் காய்ச்ச மாட்டான். அப்படிதானே? இல்ல நான் வரேன். கேள்வி இல்ல எங்க நடந்திருக்கு? சிட்டிக்கு சென்ட்ரல் நடந்திருக்கு, ஒரு வருட காலத்துக்குள்ள நடந்திருக்கு. இல்ல வரேன். அவருடைய வீட்ல வந்து ஒட்டி இந்த படங்களை கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் வச்சுதான் பொலிட்டிக்கலா பண்றாங்க. இல்ல வீட்ல ஒட்டி இந்த படங்களை பத்தி சொல்லுவாங்க, 2 எம்எல்ஏ பத்தி சொல்லுவாங்க. ஆனா இவர்களுடைய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அந்த பர்டிகுலர் இப்போ நடந்த பார்ப்பாட்ட மேடையில நான் அங்க மேலே ஏறும்போது எல்லா இடத்தையும் மேடம் இல்ல மேடம் இருங்க ஒரு நிமிஷம். உங்க அமைச்சர் வந்து அன்னைக்கு 60 பேர் உயிருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் ஸ்ட்ரைட்டா கேக்குறேன் சார். சொல்லியாச்சு மேடம். அதான் நாங்க வந்து உரிய நிவாரணம் தார்மீக அடிப்படையில் போதுமா? அரசு அதை தான் செய்ய முடியும். ஏன்னா காப்பாற்ற முடியாது, மக்களை காப்பாற்ற முடியாது. நீங்க புரிய முடியுங்க. நீங்க அவசரப்படாதீங்க. மக்களை காப்பாற்ற மக்கள் உங்கள மாதிரி தூத்துக்குடி போய் சுட்டுக் கொள்ளல எல்லாரையும் நெத்தில பார்த்து கழுத்துல பார்த்து அதெல்லாம் சும்மாகாத முடிவே அதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் முடியாது. இந்த கதைல சொல்ல கூடாது. ரெண்டையுமே கதைல சொல்ல கூடாது. ரெண்டையுமே நியாயப்படுத்த முடியாது. நீங்க சொல்றீங்க கேளுங்க. தூத்துக்குடியில 2023 மே 12 நடக்குது. 24 மே 12 ஒரு வருஷம் 12 மாசம் நடக்குது. எடுத்தீங்க என்ன நடவடிக்கை? இந்த 12 மாசம் போன 2023ல அதாவது யாரெல்லாம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அவ்வளவு பேரும் கைது செய்யப்பட்டார்கள். 18 பேர் மேல குண்டர் சட்டம் இருக்குது. இன்னமும் வந்துருச்சுல. அதுதான் கார்கே சொல்றேன். அது ஒரு நெட்வொர்க்கா இருக்கும்போது அந்த நெட்வொர்க்கை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு there are so many steps to be happened. இமிடியேட்டா எதுவுமே செய்ய முடியாது. ரெண்டாவது விஷயம், இனிமேல் வந்து என்னெல்லாம் எப்படி எல்லாம் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் எப்படிலாம் சொல்லிட்டு கவர்மெண்ட் அதை எடுக்க போகுது ஒரு ஸ்டெப்பா. இப்போ இமிடியேட்டா வந்து சிபிஐ கொண்டு போக சொன்னாக்கா இவங்க பண்ண பல விஷயங்களை சிபிஐ கொண்டு போக மனசுல செஞ்சாங்க. தூத்துக்குடி உட்பட இப்ப தூத்துக்குடி வந்து எமர்ஜென்சிங்கறாங்க மேடம். இப்ப தூத்துக்குடி எமர்ஜென்சிங்கறாங்க மேடம். இல்ல கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரிக்கு என்ன சார் நடந்துச்சு? அதுக்கு சிபிசிஐ ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுல பாஜகவினருக்கு தொடர்பு இருக்கோ அப்படின்ற சந்தேகத்தை இல்ல நீங்க பேசுறது நீங்க தனியா பேசுறீங்க. நான் வார்த்தை நடத்த போறேன். இல்ல மேடம் நான் விவாதம் நடத்த போறேன். எங்க போறீங்க? ஆமா உங்களை விட்டுட்டு இருக்காரு. அவர் பதில் சொன்னாரு. ஓடி ஒளிஞ்சி உங்க ஆளு விட்டுட்டு இருக்காரு. நேத்து அரசு பண்ணாங்க சார். முதல்ல வச்சிருக்காரு சாராய ஜிகேஆர் பாஜகவினருக்கு தொடர்பு இருக்குமோன்ற சந்தேகத்தை ஆர்.எஸ். பாரதி எழுப்புறார். அதனாலதான் பாஜக சிபிஐ விசாரணை கேக்குதா அப்படின்றாங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை பத்தி தெளிவா சொன்னேன். விடுதலை சிறுத்தைகள் சொன்னாங்க நாங்க ஒரு சாதிக்கான கட்சி அல்ல, நாங்க வந்து அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. அப்படின்னா பாதிக்கப்பட்டிருப்பது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான்.
நீங்க அந்த கூட்டணி இருக்கிற நீங்க தார்மீக பொறுப்பேற்று அதாவது நீங்க ஒரு திரும்ப reaction உங்க செய்ய சாதி வேண்டாமா? நீங்க காட்டாதீங்க. இல்ல நான் கேக்குறேன், அவரு திரும்ப நான் அவங்க சொல்லிட்டேன், தலைவர் நான் பேசுறப்பெல்லாம் detail-ஆ போய் சொல்லிட்டேன். அந்த சமுதாய நீங்க மக்களுக்கு நீங்க வந்து போராட வேண்டியதானே? ஆதிக்க ஜாதி எல்லாம் எவ்வளவு அடக்குமுறையை செய்யறதுன்னு சொல்லி பேசுறவரு, நான் எல்லாம் பேசி முடிச்சிடுறேன். நீ இந்நேரம் விடுதலை சிறுத்தை ரியாக்ட் பண்ண வேண்டாமான்னு கேக்குறேன் நானு. விவகாரமா அதை கொண்டு திமுகவினுடைய இல்ல நான் சொல்றது நீங்க எதை சொல்றீங்களோ அத கேக்குறேன். நீங்க அப்படியே வச்சுக்கங்க. நாங்க ஒண்ணும் சொல்லலையே. அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற நீங்க நாங்க அப்படி ஒண்ணும் இந்த சொல்லல. நீங்க தான் நிகழ்ச்சியில சொல்றீங்க. போயிட்டு போயிருக்க வேண்டாமா? நாங்க அப்படி ஒண்ணும் சொல்லலங்க. நீங்க தான் முத்திர குத்துறீங்க. என்ன ரியாக்ஷன்? ஒண்ணும் இல்ல. ஓகே, என்னுடைய கேள்வி நீங்க சொல்லுங்க. திமுகவுடைய சந்தேகத்தை மொத்தமான கிளப்புறாரு சார். போதைப் பொருளுக்கும் சிபிஐ விசாரணை கேட்பது பாஜக சம்பந்தப்பட்டிருக்காங்களோன்ற அச்சத்தை ஏற்படுத்துதுன்றார். நீங்க தயவு செய்து அப்படி இருந்தா சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்து நீங்க நீதிமன்றத்திலயோ உங்க இதுலயோ வெளிப்படுத்துங்கிறேன். நீங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் நாங்க சொல்றோம். மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார். நான் நம்பிக்கை இழக்கல, பாஜக நம்பிக்கை இழக்கல, அதிமுக நம்பிக்கை இழக்கல. மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் திமுக மீது. ஒட்டுமொத்தமாக முழுமையாக போதைப் பொருளை சாராயத்தை விற்கின்ற ஊக்குவிக்கின்ற அரசாக தமிழ்நாடு அரசு மாறிவிட்டது. இதுக்கு மேல நீங்க தமிழ்நாட்டை திருத்த முடியாது, இந்த மக்களை காப்பாற்ற முடியாது. மிக மோசமான அரசாக இது மாறிவிட்டது. இப்ப நீங்க யார் எவ்வளவு பேர் செத்தான் சண்டை போடுறீங்களே, 60 பேர் அநியாயமாக பலியானார்களே, மரக்காணத்தில் இறந்தார்களே, யார் உயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? தொடர்கதையா மாறி வருது. இதற்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் சப்பைக்கட்டு கட்டுறாங்க. இவங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி கட்சி சப்பைக்கட்டு கட்டுகிறது. நான் தான் சொல்றேன், இது மிக கொடுமையான விஷயம். உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். மத்திய அரசு தலையிட்டால் மட்டும்தான் தீர்வு வரும். அதனாலதான் சிபிஐ கேக்குறோம். ஓகே ஓகே, ஒரே கேளுங்க. இந்த மது விலக்கு போதைப் பொருள் இருங்க, இது வந்து மது விலக்கு போதைப் பொருள் எல்லாமே இந்தியா முழுக்க பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. வெறும் கலாச்சாரத்தை மட்டும் நம்ம பேசுகிறோம். 2022 குஜராத்தில் அத்வானியினுடைய முந்திரா துறைமுகத்தில் நீங்கள் வந்து அவ்வளவு அதானியுடைய துறைமுகத்தில் அவ்வளவு வந்து நீங்கள் வந்து ஹெராயின் வந்திருக்கு. இது வந்தது எப்படி அப்படின்னா இந்தியா முழுக்க அது பரவி இருக்கு. அப்போ போதைப் பொருட்களை வந்து கடத்துறது இருங்க, போதைப் பொருளை பரப்புற வேலைகளை வந்து அதானி துறைமுகத்திலேருந்து வருது அப்படின்னா அந்த அதானி யாரு? மோடியுடைய நண்பர். அப்போ மோடி இந்த வேலையை செய்யற கண்டுபிடிக்கிறது யார்? மத்திய அரசு தான். இல்ல நீங்க இதுல நீங்க நான் டீடைலா நான் உங்களுக்கு அறிக்கையோட நான் தரேன். நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து பேசுறாரு. எப்படி வந்துச்சுன்னா இதுவரை வந்து பதில் சொல்றாரு. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியாவை போதை இந்தியாவா மாத்துறது வந்து பாஜக அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். ஓகே, ஒரே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இல்லாத கள்ளச்சாராயம், போதை இதை எதையுமே கட்டுப்படுத்த முடியாத இந்த தமிழக அரசு 60 பேரை பலி கொண்ட இந்த தமிழக அரசு ரிசைன் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. ஒன்னே ஒண்ணுதான் கார்கே, நீட்டுங்கிற ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. தேசிய அளவில் இல்ல, சிங்கப்பூர் சேனல் பேசுது. இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்குது. இதை திசை திருப்ப அதிமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணியை போட்டு இந்த விஷயத்தை பூதாகரமா கிளப்பி நீட் விஷயத்தை வந்து பாஜகவிற்கு அதிமுக உதவுகிறது. பாஜகவிற்கு கள்ளத்தனமாக அதிமுக உதவுகிறது. இதுதான் உண்மை. நீட் விஷயத்தை மறைக்கிறாங்க, நீட் மறைக்கிறாங்க. நாகராஜ் ஒரே வரி. கார்கே, சாராயம் விற்பது என்பது வேறு, சாராயத்தை ஊக்குவிப்பது என்பது வேறு. தமிழ்நாடு அரசு சாராயத்தை ஊக்குவித்தது, இப்பொழுது கள்ளச்சாராயத்தை போதைப் பொருளை ஊக்குவிக்கிறது. தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் இந்த நாட்டை காப்பதற்கான வழியாக. இப்ப இவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை ரிசைன் பண்ணணும்னு சொல்றாங்க, அதிமுகவும் சொல்லுது. என்னுடைய கேள்வி என்னன்னா, மெத்தனால் வந்து இங்க இருந்து பாண்டிச்சேரியில வந்துருக்காங்க. அப்ப பாண்டிச்சேரி முதல்வர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லி அதிமுகவும் பாஜக சொல்லுவான். பாப்போம். இந்த விவகாரம் ஆளுநரை தாண்டி இப்போது வந்து நீதிமன்றத்தை படிக்கிறதுக்கு சென்றிருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது, சிபிஐ விசாரணையை பரிந்துரைக்க போகிறதா பொறுத்து வந்து பார்க்கலாம். வாதத்தில் கொண்ட சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.